யாழ்லேருந்து வாரன் என் பேர் ஸ்லோஜன். மஞ்சந்துரா டெக்னிக் காலேஜில் ஏர் கண்டிஷனர் நிறைய கற்கிறேன். அதாவது ஏசி சம்மந்தமாக இது வந்து ஸ்லிப் ஏசி. இதில் வந்து 2 விரிவிரிக்கு இன்னும் நம்ம ரூமுக்குள்ளே போனோம்னா அந்த முக்கியமான நோக்கம் வந்து ஏசியில் குளிர்கால நோக்கம் வந்து இந்த பொருளை வெப்பத்தை அகற்று. அதாவது ரூமுக்கு நம்ம ரூமை குளிர்கிறோம்னா உள்ளுக்கு இருக்கிறது இன்டோர், இது அவுட்டோர். இது வந்து ப்ரோவர்ஷன், இது கம்ப்ரஸர், இது அக்யூமுலேட்டர், இது கெப்பாசிட்டர், கம்ப்ரஸர் கெப்பாசிட்டர். இது வந்து ஃபேண்டர், ஃபேண்டர் கெப்பாசிட்டர். இதில் எப்படின்னா உள்ளே வெப்பத்தை வழியால் எடுக்கிறதுக்கு இந்த அவுட்டர் யூனிட் இந்த ஏசியை பயன்படுது. இந்த ஹீட்டை எடுக்க முன்னாடி இங்கே குளிர்விக்கப்படுது. இந்த கம்ப்ரஸரில் நம்ம கேஸ் குறையுமெண்டா கேஸ் ஆட் பண்ணுறதுக்கு 2 சக்ஷன் பால் இருக்கு. ஒன்று வந்து டிச்சார்ஜ், ஒன்று சக்ஷனில் நம்ம கேஸ் குறையுமெண்டா கேஸ் அடிக்கிறேன். அடுத்து வந்து இந்த இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை இந்த கேஸ் குறைஞ்சாலோ இல்லை லீக் ஏதாவது இருந்தாலோ நம்ம இந்த பார்க்கலாம். அது எப்படின்னா இதில் இருக்கிற கம்ப்ரஸரில் இருக்கிற கேஸை நம்ம வெளியெடுக்கிறேன்டா சில உபகரணங்கள் பயன்படுத்துகிறேன். அதாவது வைக்கும் பயன்படுத்துகிறேன். எல்லாத்தையும் வைக்கும் பண்ணி எடுத்துட்டு திரும்ப சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணுறதுக்கு மணி வோல்டேஜ். இது கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு R22 கேஸ் எடுக்கிறேன். ஆனால் இது கம்ப்ரஸருக்கு நம்ம கேஸ் அடிக்கணும்னா லிக்விட் ஃபார்மில் அடிக்கணும். அப்படி இல்லாட்டி கேஸ் ஃபார்மில் அடிக்கணும். லிக்விட் ஃபார்மில் அடித்தோம்னா கம்ப்ரஸர் வேலை செய்யாமல் இருக்கும். ஆனால் லிக்விட் ஃபார்மில் தடுக்கிறதுக்கு அக்யூமுலேட்டர் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கேஸ் அடிக்கிறது மிகச்சிறந்ததாகும். அந்த கேஸ்ன்றது ரீஃப்ரிஜரன்ட். கேஸ் டெக்னீஷியன் யாரும் கேஸ் அண்டு வார்த்தையை பாவிக்க கூட ரீஃப்ரிஜரன்ட் தான் பாவிக்கும். குளிரூட்ட தேவை ஏசி ஒன்று பார்த்தோம்னா R22, R134, RA, R400, R600. பொதுவாக இந்த ரீஃப்ரிஜரேட்டர் எடுத்தோம்னா குளிரூட்ட வட்டம் ஒன்று இருக்கி. அதில் பிரதான பாகங்கள் 4 இருக்கி. கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் டிவைஸ், எவாபரேட்டர். இது முக்கியமான பாகங்கள். இதில் வந்து கம்ப்ரஸர் வந்து இதில் பிரதானமான பாகம் என்னென்னா இது வந்து லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வெப்பரை ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வெப்பரை மாற்றுது. அடுத்து வந்து இது இந்த மாற்றுறது வந்து கண்டென்சருக்கு போகுது. கண்டென்சருக்கு போய் லோ ப்ரெஷர் இது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரை லிக்விடாக மாற்றி எக்ஸ்பென்ஷன் டிவைஸுக்கு அனுப்புது. அந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் வந்து லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விடாக மாற்றி வெப்பரை லிக்விடாக மாற்றுது. கண்டென்சருக்கு வர வெப்பரை எவாபரேட் இந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் வந்து லிக்விடாக மாற்றுது. அந்த லிக்விடை வந்து எவாபரேட்டருக்கு அனுப்பப்பட்டு அந்த எவாபரேட்டர் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறத லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விடாக மாற்றி திரும்பவும் கம்ப்ரஸருக்கு அனுப்பி அதை ஒரு சுழற்சி வட்டமாக நம்ம குளிரூட்டியை பார்த்தோம்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மென்மை குளிரூட்டி, அடுத்தது குளிரூட்டி, அடுத்து ஆழமான குளிரூட்டி என்று 3 வகையாக பிரிக்கலாம். பார்த்தோம்னா உரைநிலை படிகின்ற குளிரூட்டியும் உரைநிலை படியாத குளிரூட்டியும் நோ ஃபாரஸ்ட்டும் டீஃப்ரோஸ்ட்டும் என்று இருக்கும். கோயில் ஒன்று இருக்கி. அது என்னென்னா அந்த கம்ப்ரஸரில் வால்வு வந்து மேலேயும் கீழேயும் வைத்து வர போல் அது உராய்வு ஏற்பட்டு வெப்பம் ஏற்பட்டு அதாவது நெருப்பு அப்படி சூடாகிறது குறைப்பதற்காக அந்த கோயில் பயன்படுது. உராய்வு நீக்கிய லீப் ப்ரீவேஷன் கோயில் என்று சொல்லலாம். வந்து ஆட்டோமொபைல் ஏசியில் வந்து இதில் பாருங்க இருக்கு. அதில் விசேடமாக காந்த கிளச் என்ற ஒரு இது இருக்குது. அது என்னென்னா இன்ஜினோட தொடுகை விடுறதோ தொடுகை விடாததோ அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து இதில் வந்து R22 கேஸ் தான் பயன்படுத்துகிறேன்.
இப்போ புதிதாக சாரி R134 கேஸ் தான் பயன்படுத்துகிறேன். இருப்பினும் இது இந்த ஆட்டோமொபைல் ஏசிக்கு புதிதாக கேஸ் இப்போ தற்ப காலத்தில் வந்தாலும் இப்போதைக்கு R134 பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து புதுவாக வர காரில் புது கேஸ் அதாவது ரீஃப்ரிஜில் நான் பயன்படுத்து நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம்னா அதில் கேஸ் வந்து ஓசோன் படைய பாதிப்பு ஏற்படுத்தாவாறு நம்ம எப்படி செய்யணுமெண்டா உள்ளே இன்டோர்லேருந்து கேஸ் எடுக்கணுமெண்டா பம்ப் டவுன்ன்ற முறை மூலம் பம்ப் டவுன் பண்ணி அடுத்து வந்து ரெக்கவரி பிளான்ட்டை பயன்படுத்தி நம்ம கேஸை சேமித்து வச்சு அந்த கேஸையே திரும்ப பயன்படுத்தலாம். இந்த முறை மூலம் நம்ம வெளிப்படுவமாய் ஓசோன் படைய பாதிப்பு ஏற்படாது. நம்ம ஷிஃப்ட் ஏசியில் வந்து வயரிங் பார்க்க போனால் கொமஸ்டாட்டிக் ரன்னிங் மிக முக்கியமானது. அதில் வந்து அதை அளப்பதற்கு தடைமானியை பயன்படுத்துவோம். தடைமானியை பயன்படுத்தி போட்டு அதில் கூடிய பெருமானங்களை பெற்று வந்து கூடியதுக்கு நேராக கொமன் அது மிக முக்கியமானது கொமன். அதில் குறைந்ததுக்கு எதிராக இருக்கிறது ஸ்டார்டிங் அடுத்தது இருக்கிறது ரன்னிங். இப்போ கொமனை வந்து எப்போ நம்ம லைனில் அடிக்கணும். லைனில் கொமன் நம்ம மாற்றி அடித்த மாதிரி கொம்ப்ரஸர் போய்க்கணும், கொம்ப்ரஸர் பழுதடைஞ்சிடும். அடுத்தது வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டரில் அடித்து அதில் வந்து ரன்னிங்லேருந்து நம்ம லூப் எடுத்து நியூட்டனில் அடிக்கணும். நியூட்டன் அடித்தோம்னா நம்ம அந்த ஷிஃப்ட்டு பூர்த்தியாகி நமக்கு தொழிற்படும். அடுத்து வந்து ரீஃப்ரிஜரேட்டர் பார்க்கணும். அதாவது இதில் என்னென்ன பழுது வருதுன்னா ஒன்று முதல் கரண்ட் நம்ம ப்ளக்கை பார்க்கணும், ப்ளக்கில் இந்த கரண்ட் வருதா. அடுத்தது வந்து கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் ரிலே இருக்கி அடுத்த ஓவர்லோடு ஒன்று ரீஃப்ரிஜரேட்டரில் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்த மைக்ரோமீட்டரை வச்சு பார்க்கல இது கரண்ட் வருதான்னு பார்த்து செக் பண்ணணும். அடுத்தது வந்து கொம்ப்ரஸர் இயங்குதான்னு பார்க்கணும். கொம்ப்ரஸர் மிக முக்கியமானது. இதில் எங்களுக்கு 4 வகை இதில் எங்களுக்கு முக்கியமான பாகங்கள். ரீஃப்ரிஜரேட்டர் பொதுவாக 4 வகை முக்கியமான பாகங்கள் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து கூல் வருதா. இப்போ எல்லா செடியும் ஓகேண்டா கூல் வரலாட்டி ரீஃப்ரிஜரேட்டர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரீஃப்ரிஜரேட்டர் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணுறது மணிபோல் கேஸ். இது கேஸ் வந்து R134 பயன்படுத்துகிற கேஸ் பார்த்துட்டு அப்போ மணி கேஜை வச்சு சார்ஜ் பண்ணணும். அது வந்து சார்ஜ் பண்ணக்குள்ள மிக முக்கியமானது அம்பியர் பார்க்கணும். அம்பியர் வந்து இதுக்கு 0.867 அடிக்கலாம். சக்ஷன் ப்ரெஷர் 8 துருக்கம் 10 PSI. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் வந்து 140 துருக்கம் 180 PSI பார்த்து சார்ஜ் பண்ணணும். அடுத்து வந்து இதில் மிக முக்கியமான கேஸ் சார்ஜ் பண்ண முதல் லீக்கேஜ் பார்க்கணும். லீக்கேஜை பார்த்து நம்ம 9% 100 PSI சார்ஜ் பண்ணிவிட்டு சவக்கார நுரையை வச்சு பார்க்கும்போது பபிள்ஸ் குமிழ் வருமாயின் அதில் லீக்கேஜ் அந்த லீக்கே நிவர்த்தி செஞ்சுட்டு தான் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணால் நமக்கு கூழ் வரும். அதாவது மேலே டபுள் டோப் வச்சுன்னா மேலே கூழ் வருது, கீழே கூழ் வரலாட்டி முதல் வந்து டக்குன்ற பொருள் அதில் ஐஸ் பண்ணிங்கன்னு பார்க்கணும். அது அடுத்தது வந்து கீட்டர் வேலையில்னு பார்க்கணும். அதில் பார்த்தோம்னா நமக்கு பைமெட்டலையும் பார்த்து அதுவும் ஓகேன்னா நமக்கு பைமெட்டல் பார்த்து அதுவும் ஓகே. அடுத்து வந்து டைமர் ஓகேன்னா நம்ம ஒரு ரீஃப்ரிஜரேட்டரில் முழுமையான கூலை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக B2 என்றது எல்லா ஏசியன் தங்கி இருக்கு. அதாவது பிரித்தானிய பேமெண்ட் யூனிட்டில் வந்து அந்த ஏசி அடங்கியிருக்கு. அதில் வந்து 900, 9000, அது 2000, 9000, 12000, 24000 என்ற அப்படி அடிப்படையில் இருக்கு.
ஒரு ரீஃப்ரிஜரேட்டர் டெக்னீஷியன் சொல்ல என்னன்னா இது அடிப்படையாக வெப்பத்தில் தங்கியிருக்கு, அடுத்து வெப்பநிலை தங்கியிருக்கு, அடுத்து கனவுல தங்கியிருக்கு, அடுத்து அமுக்கத்தில் தங்கியிருக்கு. இது வந்து இந்த 4 காரணிகள் தான் இந்த ரீஃப்ரிஜரேட்டரில் தங்கியிருக்கிற காரணிகள். அதாவது 4 தங்கியிருக்கு. இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு மெக்கானிக்கல் சிஸ்டம், அடுத்து எலக்ட்ரானிக்கல் சிஸ்டத்தை எலக்ட்ரானிக்கல் சிஸ்டம். ஏசியில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக்கல் மூலமாக பார்த்தலாம். இதுக்கு வந்து பிசிஎஸ் என்ற ஒரு குளிரூட்டல். இந்த ரீஃப்ரிஜரேட்டர் நம்ம மின்சாரத்தை பயன்படும். அதில் வந்து சிங்கிள் பேஸ் இருக்குது, 3 பேஸ் இருக்குது. சிங்கிள் பேஸ் வந்து 230 வோல்ட், 3 பேஸ் வந்து 400 வோல்ட். இதில் அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸ் 50 இருக்குது. மெக்கானிக்கல்ஸ் இயங்குறதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கலை பயன்படுத்துகிறோம். அடுத்த வந்து சென்ட்ரல் ஏசி, சென்ட்ரலில் இந்த 3 பாகங்கள் இருக்குது. அடுத்து சில்லர், அடுத்து வந்து ஏர் யூனிட், அடுத்து வந்து கூலிங் டவர். இதில் வந்து சில்லரில் வந்து மிக முக்கியமான பாகம், அதில் வந்து முக்கியமான 4 பாகங்கள் காணப்படுது. அது ஏர் கண்டிஷன் யூனிட்டில் வந்து குளிரான காற்று பெறப்பட்டு டக் மூலமாக போகிற இடத்துல குளிரூட்டி அனுப்பப்படுது. அடுத்த கூலிங் டவர் என்னென்னா குளிரான நீரை பெற்று அதை சூடான நீரை பெற்று அதை குளிர்வித்து அனுப்புது. முக்கியமானது சில்லருக்கு வந்து 4 பாகங்கள்: கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் டிவைஸ், அடுத்து வந்து எவாபரேட்டர் இது காணப்படுது. அடுத்தது வந்து இந்த சென்ட்ரல் ஏசி பெரும்பாலும் மக்கள் தொகை கூடிய இடங்களில் பயன்படுத்தப்படுது. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல், பார்லிமெண்ட் போன்ற பெரிய மால் அப்படியான போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுது.